வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை அப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க, மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது வந்து புது பலன்கள், அதுக்கப்புறம் வர தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த நடக்குது லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன், உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து உச்சமாகும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாச்சும் வியாதிகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயம், கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. கணவன் மனைவி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. ஸோ தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத சந்தேகங்களால் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். அதனால் வேலையோ கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது தாயாருடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்மகிட்ட சண்டை போடுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் நம்மளை எமோஷனலாக ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் தேவையில்லை. நம்மளே வந்து சில இடங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கும். ஸோ அந்த பிடிவாதங்கள்லாம் தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு எமோஷனில் எதாவது பிடிவாதமாக எதாவது பேச போய் அதை நிறையா போட்டு கொடுத்துருவானுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் மற்றும் தந்தையார் நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சந்திரன். 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளும், சொத்துக்கள் விற்பனை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சூரியன். 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். துலா லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள், தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து பிரயாணம் பண்ணும், நல்ல சிறு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கல்வி, ஒரு பழைய சொத்தை விற்று புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்குங்க. ஸோ 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும். சில பேர் வந்து கணவன் மனைவி வந்து கொஞ்சம் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காங்க. ஸோ 6ல் உள்ள ராகு உங்களுக்கு குருடைய சார்ந்தும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ல் போகிற கிரகம் வந்து நம்மளை எவனா போட்டு கொடுப்பான், நம்மளை வந்து வேவு பார்ப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. துலா லக்னமாக வந்து குரு தசாபதினா குரு வந்து 8ல் இருக்கார். 8லேருந்து வக்கரமாக இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மாமியார் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து 6ஆம் அதிபதி வேலை செய்கிற இடங்களில் வந்து நமக்கு தெரியாமல் ஸ்பை வைக்கிறதுலாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி நடக்கிறவங்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது சனியோட விஷயங்கள் 5ல் இருக்காங்க. ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது தாயாருடைய வளர்ச்சி, தாயார் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் எந்த வித கவனம் இல்லை. பட் இருந்தாலும் அதுவும் குருவுடைய சார்ந்தில் இருக்கும்போது சில நேரங்கள் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது தேவையா, ஒரு செலவு பண்ணுறது முன்னாடி 1க்கு 4 வாட்டி வந்து யோசித்து செலவு பண்ணுறது, யோசித்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக வரார். ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான, 4ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அதாவது வந்து ஒரு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் போதே
ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்க வந்து சிறப்பான யோகங்கள், நல்ல யோகங்களை தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தந்தை தாயாரனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 12ல் இருந்த சூரியன் தசாபுத்தி நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து உச்சமாக வந்து வேலையில் நிறைய போட்டு நிறைய பெரிய வளர்ச்சி கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் கடன் வண்டி ரோகங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது வேலையிலையும் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. சும்மா புகுந்து பேசுகிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தூக்கி போட்டுற போகிறானுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் பொதுக்கணக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு தேவையில்லாத பிடிவாதத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க. ஸோ அதனால் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போது கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சின்னதாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, கலைஞர்களுக்கு வந்து பெருத்த ஒரு வளர்ச்சி, பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஏன்னா உச்சமாக கிரகம் தொழிலுக்கு 8ஆக வரும்போது அது ஒரு எமோஷன்ஸை கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். யாருக்காட்டே வந்து ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா ஏதாச்சும் நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 3 8 தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஒரு தேவையான எமோஷன்ஸு, சில நேரத்துக்கு வந்து தேவையில்லாத சந்தேகங்களால் வந்து ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குனால ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, தொழில் ரீதியான விஷயம் கடன் கேட்டுங்கன்னா கிடைக்கிறதுக்கான இப்போ நல்ல ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா இருக்குது. அது வந்து சிறப்பான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நண்பர்களோடு சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா 3 8ன்னும் போதே யார் எதுக்காக கூப்பிட்டு போகிறேன் என்ன இதுன்னே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடந்து 10ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 2லும் நல்ல விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் ரீதியான விஷயங்கள், கடன் ஏதாச்சும் வாங்கிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தின் ராகு வந்து 5ல் இருந்து அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு சனியோட சாத்திர போகும்போது குழந்தைகள் விஷயங்கள், ஸோ குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கொடுத்துரும். நிலபுலன்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. அதுவும் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக சனி தசா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிங்க. பழைய சொத்துக்கள் விற்பனை, பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் அதிபதியாக அந்த 3 தேவையில்லாத இல்யூஷன் சொல்லுவோம், தேவையில்லாத ஒரு கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிங்க நல்லாயிருக்கும். இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப. ஏன்னா வந்து டாக்குமெண்ட்டு ஏதாச்சும் கையெழுத்து போடுறீங்கன்னா கூட 1க்கு 4 வாட்டி வந்து படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது 11லிருந்து அது சூரியனுடைய சார்பு சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், புதிய ஒப்பந்தங்கள், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தாங்க. ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் உச்சமாக வர்றார். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி, குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. தொழிலில் வந்து மட்டும் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல வளர்ச்சி கிடைக்கணும், ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாவதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 3, 6 வேலை விஷயங்களை நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருந்தால் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிறைய வீடு பேரில் ஒரு லோனோ ஒரு பராமத்து வேலைகளை செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து சில பேர் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் உச்சமாகும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு சொத்துக்கள் வந்து ஒரு வில்லங்கமோ ஒரு பிரச்சனையோ இருக்குன்னா அதெல்லாம் இப்போ பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள், ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனில் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதில் நல்ல வளர்ச்சி தான். சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ண வரும்போது புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை அற்புதமாக கொடுக்குறாருங்க. ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களெல்லாம் வந்து ஏதாச்சும் சொத்துக்களோ இல்லை அம்மா பேரில் இருக்கிற ஒரு பணமோ ஏதோ வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினா சூரியன் வந்து 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி, பிரயாணங்களில் நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாவும், சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் குடும்பம் சார்ந்த விஷயம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பூமி ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோடக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும். அம்மா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தசாபதியும். குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்துக்கள் வண்டி வாகனம் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் கணவன் மனைவிக்கு மட்டும் நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் வந்து சனி தசாபதி. சனி வந்து 2ஆம் அதிபதி 3ல் சின்ன சின்ன கலகங்கள், நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ மற்றபடி வருமானம் இருக்கணும், வருமானம்லாம் ஒன்றும் குறைவு இருக்காது. நல்ல ஒரு பிரயாணங்கள் இருக்கும். வேலையில் இருக்கும்போது நிறைய வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து
புதன் தசாபுத்தின்றும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாவு கேது 10ல் இருந்தது சூரியனுடைய சாரத்திலேருந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாவு சுக்கிரன் 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் ஒரு ஆடம்பர பொருட்கள் ஆடம்பர வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனா போட்டு தாக்குறது சொத்துக்காக ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீராகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 5% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.